கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் சாட்சியை சொல்ல போகிறீர்கள். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதபடியும் உட்கார இடத்திற்கு இருபுறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தன. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றன. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, யாரும் செய்யாததை செய்வீர்கள். இங்கே பார்க்கிறோம், சாலமோன் செய்வித்த ஒரு சிங்காசனத்திலே அவன் செய்வித்த அந்த பணிகளை பார்க்கும் பொழுது எந்த ராஜ்யத்திலும் யாரும் பண்ணாததை அவன் பண்ணினதாக வேதம் சொல்லுகிறது. யாரும் செய்யாததை அவன் செய்தான். யாரும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை, மேன்மையான காரியத்தை, அழகான காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை அவன் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிறீங்களா? வியாபாரம் செய்கிறீங்களா? தொழில் செய்கிறீங்களா? கட்டுமான பணிகளை நடப்பிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்களா? ஒரு சபையை நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்களா? யாரும் இதுவரையிலும் பண்ணாததை, யாரும் இதுவரையிலும் செய்யாததை நீங்கள் செய்ய போகிறீர்கள். நீங்கள் செய்ய போகிறீர்கள். சாலமோன் எந்த ராஜ்யத்திலும் யாரும் பண்ணாததை பண்ணினானாம். அதுதான் தேவன். அதுதான் தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற புத்தி, தேவன் கொடுக்கிற அறிவு. ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் செய்கிறதல்ல, நீங்க செய்கிறத பார்த்து ஒரு செய்யத்தக்கதாய் கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஞானத்தையும் புத்தியையும் அறிவியும் தரும் பொழுது நீங்கள் செய்கிறது ஒரு மாடலாக இருக்கும், ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நம்புறீங்களா? இத்தனை காலங்களும் சில வேளையில யாரும் செய்யாததல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கலாம். இன்றிலிருந்து கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி உங்களை உயர்த்த போகிறார். யாரும் செய்யாததை, யாரும் பண்ணாத நீங்கள் செய்து, நீங்கள் பண்ணி முடித்து பேர் வாங்க போகிறீர்கள். புகழ் வரப்போகுது. கர்த்தர் நாம மகிமைப்பட போகுது. நம்புவீங்களா? இப்போது ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சாலமோன் தன்னுடைய அரண்மனையிலே சிங்காசனத்திலே செய்வித்த அந்த கலை நயங்களை பார்க்கும் பொழுது அதே போல யாருமே எந்த ராஜ்யத்திலும் செய்யவில்லை, பண்ணவில்லை என்று பார்க்கிறோம். அவ்வளவு விசேஷ ஞானத்தையும் கிருபையும் அதற்கான வழிநடத்தலையும் சாலமோனுக்கு கொடுத்த எங்கள் அன்பு ஆண்டவரை, இதோ இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இதுவரையிலும் யாரும் கர்த்தருக்கென்று செய்யாததை செய்வதற்கான கிருபையை கொடுங்கப்பா. தன் தொழிலிலே, தன் வேலையிலே, வியாபாரத்திலே உம்முடைய பிள்ளைகள் யாரும் செய்யாத அளவுக்கு செய்யத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் புத்தியும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாய் பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. கடன் பிரச்சனையிலே சிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றியருளும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் தகப்பனே, வேலை தேடிக்கொண்டிருக்கு வேலையை கொடுப்பீராக. வியாபாரத்திலே நஷ்டமடைந்தவர்களுக்கு வியாபாரத்திலே லாபத்தை கொண்டு வரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.